வணக்கம் மை டியர் மன்னன் உமன். சிறந்த மனிதன் சேலஞ்சோட நாள் 11 இது. இன்னைக்கு அதிகாலையில் 6:30 எந்திரிச்சிட்டு காலை கடன் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு முடக்க தண்ணியும் குடிச்சிட்டு வெளியே வாக்கிங் போகலாம் அப்படின்னு 2 வாழைப்பழத்தை போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். முந்தானத்து டான்ஸ் ஆடுறன்னு முட்டி ஸ்டெப்பு போட்டு முட்டியை பேத்துக்கிட்டனால என்னால் ஓட முடியல. சரி ஒரு டைம் ஓடி பார்க்கலாம் அப்படின்னு ஓடி பார்த்தேன். இருந்தாலும் இன்னும் அந்த வலி இருக்கு. அதனால மறுபடியும் நடந்தே வந்துட்டேன். வர வழியில முட்டையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பவும் போல 50 புஷ்அப்ஸ், 50 புல்அப்ஸ், 50 கிரன்ச்சஸ். ஆனால் ஸ்குவாட்ஸ் என்னால் முட்டி வலினால பண்ண முடியல. நாளைக்கு பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஹீட்டரை போட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்து மாய்ஸ்சரைசர் போட்டு தேய்ச்சிட்டு எப்பவும் போல கண்ணாடி முன்னாடி போஸ்ட் கொடுத்துட்டு என்ன ப்ராக்ரஸ் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணியும் குடிச்சிட்டு கெட்டில் சுடுதண்ணி வச்சுட்டு கருப்பு காப்பி போட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 முட்டை, பாதாம் அண்ட் கருப்பு காப்பியை குடிச்சு முடிச்சுட்டு ஒர்க் பண்ண போயிட்டேன். அப்பதான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ கிரியேட்டின் போட மறந்துட்டோம் அப்படின்னு கிரியேட்டினையும் போட்டு குடிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் ஒர்க் பண்ண போயிட்டேன். அப்படியே ஒர்க் பண்ணிட்டு மத்தியானம் போல சாப்பாடு முட்டை அண்ட் பட்டாணி எடுத்துட்டு இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணா எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தா இந்த பெண் குயினை வச்சு பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி விட்டு நம்மளையும் வால்பேப்பர் மாத்த வச்சுட்டாங்க. அப்புறம் அப்படியே மறுபடியும் ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் போல வந்துட்டு ஒரு யூடியூப் வீடியோ எடிட் பண்ண வேலையே இருந்துச்சு. அதையும் எடிட் பண்ணி முடிச்சுட்டு டின்னருக்கு தர்பூசணி, கார்ன் அண்ட் ஒரு ஆரஞ்சு இதை எடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போயிட்டேன். ஸோ நாளைக்கு பார்ப்போம். சந்தோஷமா இருங்க. குட் நைட்.